பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, எங்களோடு இணைந்திருங்க. இந்த வாரத்துல நாம் வெளிச்சமும் இருளும் என்கிற தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 29வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, பக்தன் யோபு சொல்லுகிறாரு, அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் அப்படின்றார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. பாருங்க, வெளிச்சம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன் அவர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வெளிச்சம் அப்படின்னா வசனத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அவர் பேசின வார்த்தைகள், இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வெளிச்சம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருள் வரும்பொழுதெல்லாம், அல்லேலூயா, இருள் என்றால் ஒரு மரண பயம். அல்லேலூயா. ஒரு பாவ இருள். இருள் என்றாலே ஒரு அந்தகாரம், பிசாசு அது குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எப்போதெல்லாம் நீங்க அப்படி உணர்றீங்களோ அப்போதெல்லாம் நீங்க வெளிச்சத்தின் இடத்துக்கு போகும்போது, அதாவது தேவனுடைய வார்த்தையின் இடத்துக்கு நீங்க போகும்போது அந்த இருளை உங்களால கடந்து போக முடியும். அல்லேலூயா. பாருங்க, நான் பேதுரு 1 பேதுருல நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுரு முதல் அதிகாரத்துல 19வது வசனம் இப்படியா சொல்லுது. கவனிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இருளுள்ள ஸ்தலத்தில் அவ்வசனத்தை, அல்லேலூயா, வெளிச்சமாகிய வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நலமாயிருக்குமா? ஆகையினால் தேவ பிள்ளைங்களே, பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில மோசமான நேரம் வரும்பொழுதெல்லாம் நீங்க தேவனுடைய வார்த்தையை திறந்து வாசிக்க அந்த இருளை கடந்து போகக்கூடிய ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்கும். அப்படி வெளிச்சம் வரும்பொழுது நீங்க ஈஸியா அந்த இருளை கடந்து போக உங்களால முடியும். தேவ பிள்ளைகளே, வசனத்துக்கு இடம் கொடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. வார்த்தைனா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் காதுகளை கேட்க இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வருகிறாரு. அவர் வர 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளெல்லாம் விலகி ஒரு பெரிய பேரொளி உங்க வாழ்க்கையில உண்டாகும். அதுதான் யோபு சொல்லுகிறார், அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். உங்களாலே கடந்து போக முடியும். தேவ வசனத்தை தியானம் பண்ணுங்க, வாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.